அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார்கள் 5 மாவட்ட ஆட்சியர்கள். விவரங்களை நிகழ்கிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல். தற்போது எது போன்ற விஷயங்கள் இவரிடம் கேட்கப்பட இருக்கின்றது? ஆவணங்கள் ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களா? இந்த விசாரணையுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து? நிச்சயமா தேவைப்படுகிறேன். மணல் குவாரி முறைகேடு தொடர்பாக 5 மாவட்ட ஆட்சியர்கள் தற்பொழுது அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராயிருக்கிறார்கள். குறிப்பாக திருச்சி, கரூர், அரியலூர், தஞ்சாவூர், வேலூர் உள்ளிட்ட 5 மாவட்ட ஆட்சியர்கள் விசாரணைக்காக தற்பொழுது சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்துல ஆஜராயிருக்காங்க. அளவுக்கு அதிகமாக மணல் எடுத்து அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணம் சட்டவிரோதமாக இதன் மூலம் சம்பாதிக்கப்பட்டு பணம் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாக ஏற்கனவே அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு மாவட்ட ஆட்சியர்கள் நேரில் ஆஜராக வேண்டும் என்று ஏற்கனவே சம்மன் அனுப்பப்பட்டது. இதற்கு தமிழக அரசு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து விசாரணைக்கு நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தை நாடினாங்க. உயர்நீதிமன்றம் அதுக்கு தடை விதிக்க மறுத்ததை அடுத்து இன்றைய தினம் விசாரணைக்கு 5 மாவட்ட ஆட்சியர்கள் ஆஜராயிருக்காங்க. இந்த கலெக்டர்களிடம் குறிப்பாக மணல் குவாரி எப்படி டெண்டர் விடப்பட்டது, மணல் குவாரி இவர்களுக்கு எப்படி உரிமம் வழங்கப்பட்டது, எவ்வளவு அளவு மணல் எடுப்பதற்கு உரிமம் வழங்கப்பட்டது, அதற்கான ஆவணங்கள் குறித்தெல்லாம் நேரடியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர்களிடம் தனித்தனியாக விசாரணை மேற்கொள்ள இருக்காங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு மணல் எடுக்க வேண்டும், எத்தனை காலத்திற்கு இந்த மணல் எடுப்பதற்கு உரிமம் வழங்கப்பட்டது, எவ்வளவு அளவு எடுப்பதற்கு உரிமம் வழங்கப்பட்டது, எவ்வளவு தொலைவு எடுப்பதற்கு உரிமம் வழங்கப்பட்டது உள்ளிட்ட குறித்தெல்லாம் விசாரணை நடத்திருக்காங்க. இதில் எவ்வளவு விதிமீறல்கள் நடந்தது என்பது குறித்தெல்லாம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக போலியாக ரசீதுகள் தயார் செய்து மணல் அளவுக்கு அதிகமாக எடுத்து விற்பனை செய்திருப்பதாக குற்றச்சாட்டு உள்ளது. அந்த குற்றச்சாட்டு குறித்தெல்லாம் விசாரணை மேற்கொள்ள இருக்காங்க. மணல் குவாரி முழுவதும் சிசிடிவி கேமராக்களால் கண்காணிக்கப்பட்டது. அந்த கண்காணிப்பு கேமராக்களை மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு செய்தார்களா? மாவட்ட ஆட்சியர்கள் நேரில் சென்று மணல் குவாரிகளை நேரில் ஒவ்வொரு நாளும் ஆய்வு செய்தார்களா? அதற்கென்று நீர்வளத்துறை அதிகாரிகள், பொறுப்பு அதிகாரிகள் இருக்கிறார்கள். அந்த பொறுப்பு அதிகாரிகளை முறையாக கண்காணித்தார்களா என்பது குறித்தெல்லாம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியர்களிடம் தனித்தனியாக விசாரணை மேற்கொள்ள இருக்காங்க. 5 மாவட்ட ஆட்சியர்களும் தற்பொழுது விசாரணைக்கு உரிய ஆவணங்களோடு தற்பொழுது ஆஜராயிருக்கிறார்கள். இந்த விசாரணை என்பது இன்று முழுவதும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே இந்த மணல் குவாரி நடந்தப்ப மாவட்ட ஆட்சியர்கள் வேறு ஒருவர் இருந்தாலும் தற்பொழுது இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களே விசாரணைக்கு ஆஜராயிருக்காங்க. இவர்களிடம் பல கேள்விகள் கேட்கப்பட்டு அனைத்து கேள்விகளும் பதில்களும் வாக்குமூலங்களாக பதிவு செய்வதற்கும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் முடிவு செஞ்சிருக்காங்க. கோகுல், இப்ப மாவட்ட ஆட்சியர்கள் நிறைய பேர் பணியிட மாற்றுதலுக்கு உள்ளாயிருப்பாங்க. இந்த 3-4 வருடங்கள்ல நிறைய பேர் மாவட்ட ஆட்சியர்கள் அந்த மாவட்டத்தில் பணிபுரிஞ்சிருப்பாங்க. இப்ப இருக்கவங்களை கூப்பிடுறது மூலமா என்ன தகவலை பெற்றுவிட முடியும்? நிச்சயமாக ஏற்கனவே இந்த சம்மன் ஆனது மாவட்ட ஆட்சியர்களுக்கு என்றே அனுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு மாவட்ட ஆட்சியர் என்று பேரு குறிப்பிடாமல் அந்தந்த மாவட்டத்துடைய ஆட்சியர்கள் என்றே சம்மன் ஆனது அனுப்பப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையிலேயே தற்பொழுது பணியாற்றக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் விசாரணைக்கு ஆஜராயிருக்காங்க. இந்த விசாரணையின் போது மணல் குவாரி எப்படி உரிமம் வழங்கப்பட்டது, டெண்டர் எப்படி விடப்பட்டது, அதற்கான நடைமுறைகள் என்ன, அந்த நடைமுறைகள் எல்லாம் முறையாக பின்பற்றப்பட்டதா உள்ளிட்ட ஆவணங்கள் அனைத்துமே அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களிடம்தான் இருக்கிறது. அந்த ஆவணங்களின் அடிப்படையில பல கேள்விகளை தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் கேட்க இருக்கிறார்கள். ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர்கள் அதற்கென்று இருக்கக்கூடிய ஆவணங்களோடு தற்பொழுது விசாரணைக்கு ஆஜராயிருக்காங்க. இந்த இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அப்போது மாவட்ட ஆட்சியர்களாக யார் பணியாற்றினார்களோ அவர்களுக்கும் சம்மன் அனுப்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதில் வேறு ஏதாவது விதிமீறல்கள், குறிப்பாக மாவட்ட ஆட்சியர்கள் யாராவது விதிமீறல் செய்திருந்தால் அந்த அப்போது பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்களையும் விசாரணைக்கு அழைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தற்பொழுது விசாரணையில இந்த விதிமீறல், அதாவது டெண்டர் மணல் குவாரி எப்படி நடத்தப்பட்டது, முறையாக அந்த விதிகள்லாம் கடைபிடிக்கப்பட்டதா, அளவுக்கு அதிகமான மணல் எடுக்கப்பட்டதா, எவ்வளவு அளவு மணல் எடுக்கப்பட்டது என்பது குறித்தெல்லாம் தற்போதைய பணியாற்றக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களிடமே அமலாக்கத்துறை அதிகாரிகள் அந்த ஆவணங்களோடு விசாரணை நடத்த இருக்காங்க. தேவைப்படுகிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல்.